ஹலோ ஆல், வெல்கம் டு நம்ம அத்தை சமையல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். சூப்பர் யம்மியாக நல்ல பிரமாதமான டேஸ்ட்டில் பேபி பொட்டேட்டோ கிரேவி. ஸ்பெஷலி பூரி, சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா, ஜீரா ரைஸ்க்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ். ஜென்ரலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் எந்த கிரேவி சாப்பிட்டாலும் ஒரு ரிச்சான டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா? ஸோ இதுவும் அதே மாதிரி இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு கடாயை எடுத்துன்னு இருக்கேன். முதல்ல நம்ம பேபி பொட்டேட்டோஸை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 kg பேபி பொட்டேட்டோ. இதை நான் ஆல்ரெடி ஒரு 2-3 விசில் விட்டு வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு ஃபோர்க் வச்சு அங்கங்கே ஹோல்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குன்னா அப்போ தான் நம்ம மசாலா கிரேவியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் உருளைக்கிழங்குல சேரும். அதுக்காக இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது ஒரு 5 minutes ஆகும். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் பாக்கி இருக்கிற எண்ணெயை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 2 டேபிள் அளவு எண்ணெய் இருந்தால் போதும். அதில் 1 inch பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்தையும் தாண்டி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணும். அது வரைக்கும் வதக்கிப்போம். அண்ட் அதோட கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நான் ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு 7 தக்காளி, ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் 7 எடுத்துன்னு இருக்கேன். அது நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 10 முந்திரி, அதையும் கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சின்னு வந்துடுவோம். அதுக்குள்ளே இதுவும் வதங்கி நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி முந்திரி பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம். நீங்கள் தக்காளி அரைக்கும் போது தோல் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இந்த தக்காளி முந்திரி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி போயிது. ஒரு 5 minutes நல்லா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 1 நிமிஷம் தான், அதுக்கு மேலே வேண்டாம், அந்த மசாலாவோட டேஸ்ட் போயிடும். ஸோ ஒரே 1 நிமிஷம் மட்டும் இதை வதக்கிட்டு நல்ல புளிக்காத தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட போகிறோம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே நீங்கள் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இந்த தயிர் சேர்க்கும்போது கெட்டி கெட்டியாக சேர்த்துடாதீங்க, அது ஒரு மாதிரி திரியாக போயிடும் டெக்ஸ்சர். ஸோ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணதுக்கப்புறமா சேர்த்துப்போம். இப்போது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். நான் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பேபி பொட்டேட்டோஸை இதோடு சேர்த்துடலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முன்னாடியே கரம் மசாலா சேர்த்தா அவ்வளோ ஃப்ளேவர் இருக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நல்லா இறங்குற வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுது. செம்ம வாசனை, சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ இதுக்கு ஃபைனலாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய இலை, அதை சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துப்போம் இதை. அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி. அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொல்லியாச்சு, பட்டர் எல்லாமே. ஸோ ஒரு க்யூப் பட்டர், இது ஹோம்மேட் பட்டர் தான், நம்ம வீட்டிலே பண்ணது. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி சப்பாத்தியோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. நம்ம சேர்த்த கேஷ்யூ டொமேட்டோ பியூரியோட பேஸ்ட், பட்டர், கசூரி மேத்தி, இதெல்லாம் சேர்ந்த எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ளேவர் பிளெண்ட். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.